1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்குகிற பொழுது அவருக்கு வந்த கூட்டம் அன்றைக்கும் அதிகாரத்தில் இருந்த திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக வெகுண்டெழுந்த கூட்டம். அதில் பெரிய பங்களிப்பு செய்தது தாய்மார்கள். இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு வருகிற கூட்டம் வாலிபர்களினுடைய அணிவகுப்பு. தமிழ்நாடு இப்படி ஒரு கூட்டத்தை இதுவரையும் பார்த்ததில்லை. வர்ற கூட்டம் வர்றாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அதை அப்படியே இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. இது எப்படி ஓட்டா மாறும்? இப்படி கேட்குறவனுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இவன் வேற கட்சிக்கு ஓட்டு போட்டுருவானா? படம் எடுக்கிறான், ரிலீஸ் போடுறான்னு சொன்னால் இது இன்னைக்கு இருக்கிற வசதி. எல்லார் கையிலையும் இன்னைக்கு அலைபேசி என்கிற ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு. அதை தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு அவன் பயன்படுத்துவது அவனுக்கு உரிமைங்க. வாலிபர்கள் அரசியலில் அந்நியமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு கொண்டு வந்திருப்பது தான் தளபதி விஜய் அவருடைய இமாலய சாதனை. இந்த ஒரு அன்பு, இந்த அதீத அன்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது. தொடர்ந்து வேற எந்த தலைவர்களுமே அமையலையா? அமையல. இவங்க யாரும் ஜெயிக்கல. அப்போ அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு இயங்க முடியாத நிலைமைக்கு ஆளாகி வந்ததற்கு பிறகு அந்த மாற்றத்தை தருவதற்கு தமிழ்நாடு ஒரு தலைவனை தேடிக்கொண்டிருந்த பொழுது விஜய் நான் வர்றேன்னு வந்தார். தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அவரை நம்பிக்கையாக பார்க்கிறார். என்ற ஒரு மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சம்பத்து ஹிஸ்டரியில் கூட இப்படி ஒரு கூட்டம் வந்ததில்லை. அப்படி ஒரு கூட்டம் நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. தமிழ்நாட்டு மக்கள் வாலிபர்கள் தருகிற ஆதரவு அதற்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காம்படிட்டிவாக ஒரு கூட்டத்தை திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் திரட்ட முடியாது. ஸ்டாலினுடைய கூட்டத்துக்கு வருகிற கூட்டத்தில் நாட்டம் இல்லை, ஆர்வம் இல்லை, ஆரவாரம் இல்லை. ஒரு ஆழ்ந்த அமைதி தான் அங்கே பள்ளி கொண்டு கிடக்கிறது. விளம்பரம் இல்லை, விளம்பரமே கிடையாது, போஸ்டர் கிடையாது, தொலைக்காட்சியின் விளம்பரம் கிடையாது, பத்திரிகையின் விளம்பரம் கிடையாது. இதை தாண்டி வருகிற கூட்டம் இந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போகிற கூட்டம். சமீபத்தில் நடந்த புதுச்சேரி எலெக்ஷனில் வந்த அந்த வாக்கு சதவீதம்ங்கிறது விஜயனுடைய எழுச்சின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் 91% விஜயினுடைய வரவு. ஜனநாயகத்தை விஜய் என்கிற தலைவன் தன்னுடைய சிறகுகளால் அலங்கரிக்கிறான். 91% வாக்கு பதிவாகி இருக்கு. இதே வாக்குப்பதிவு தமிழ்நாட்டிலையும் நடக்க போகுது. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ரொம்ப சூடு பறக்க போயிட்டு இருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடியில் வந்த க்ரௌடையும் பார்த்தோம். நம்ம அடுத்து இன்னைக்கு காரைக்குடியில் அவருடைய பிரச்சாரம் இருக்க போகுது. ஸோ விஜயோடைய இந்த கூட்டம் அதை பார்க்கும் பொழுது என்ன ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுது அப்படின்னா, இங்கே எம்ஜிஆருக்கு இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, அண்ணாவுக்கு இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ விஜய் அவர்களுக்கு தான் இப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் அவங்களோட பயணிச்சிருக்கீங்க. உங்களுடைய பார்வையில் அந்த 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 க்ரௌடு, ஒரு மாஸ் க்ரௌடுங்கிறது விஜய்க்கு எப்படி இருக்குது? இது இப்போதைய அரசியல் தேவையா? இப்போதைய அரசியலுக்கு இந்த கூட்டம்ங்கிறது தேவையா? மக்கள் திலகம் அண்ணாவுக்கு வந்த கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா தொடர்ந்து செய்த பிரச்சாரத்தினுடைய விளைவு 67 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அண்ணாவுக்கு கூட்டம் கேட்டதில் 2 வகை உண்டு. ஆட்சி மாற்றத்திற்கு வாக்களித்தவர்கள் ஒரு பக்கம், காலத்தீயில் கருகி போகாத தந்தை பெரியாரின் லட்சியங்கள் ஒரு பக்கம். இது 2 பாதையில் அண்ணா பயணித்தார். பெரியாரோடு கருத்து வேறுபாடு கொண்ட காலத்திலும் கூட அந்த கொள்கைகளை அண்ணா காவு கொடுக்கவில்லை. அதனால் அண்ணாவுக்கு வந்த கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலில் காலம் காலமாக கையில் இருந்த ஒரு தேசிய இயக்கத்திலிருந்து திராவிட இயக்கத்திற்கு மடை மாற்றிய அரசியல் அண்ணாவினுடைய அரசியல். அண்ணாவுக்கு வந்த கூட்டம் 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்குகிற பொழுது அவருக்கு வந்த கூட்டம் அன்றைக்கும் அதிகாரத்தில் இருந்த திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக வெகுண்டெழுந்த கூட்டம். அதில் பெரிய பங்களிப்பு செய்தது தாய்மார்கள். இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு வருகிற கூட்டம் வாலிபர்களினுடைய அணிவகுப்பு. தமிழ்நாடு இப்படி ஒரு கூட்டத்தை இதுவரையும் பார்த்ததில்லை. நேற்று முன்தினம் பாளையங்கோட்டை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கூட்டங்கள், திருநெல்வேலியில் இருக்கிற அரசியல் பார்வையாளர்கள் என்ற ஒரு மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்
சம்பத்து ஹிஸ்ட்ரியில் கூட இப்படி ஒரு கூட்டம் வந்ததில்லை. அப்படி ஒரு கூட்டம். நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. ஆட்சி மாற்றம் சாத்தியம். விஜய் வெல்ல போகிறார். விஜய் வெல்வார் என்பது வெளிப்படை. தமிழ்நாட்டு மக்கள் வாலிபர்கள் தருகிற ஆதரவு அதற்கு அடிப்படை அப்படின்னு சொன்னார். அப்படின்னு வந்துச்சு. இதுக்கு காம்படிட்டிவாக ஒரு கூட்டத்தை திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் திரட்ட முடியாது. இதற்கு காம்படிட்டிவாக ஒரு கூட்டத்தை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூட்ட முடியாது. ஸ்டாலினுடைய கூட்டத்துக்கு வருகிற கூட்டத்தில் நாட்டம் இல்லை, ஆர்வம் இல்லை, ஆரவாரம் இல்லை. ஒரு ஆழ்ந்த அமைதி தான் அங்கே பள்ளி கொண்டு கிடக்கிறது. எடப்பாடிக்கு வருகிற கூட்டம் திட்டமிட்டு திரட்டப்படுகிற கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்த பாத்திரத்தில் அவர் எந்த இடத்துலையும் பேசவும் இல்லை. மிகுந்த மலிவான, தரக்குறைவான, ஒரு மட்டமான, ஒரு போக்கிரியை போல, ஒரு புறம்போக்கை போல பேசுகிறார். எங்கள் தலைவருக்கு பேச்சும் அந்த கூட்டமும் தமிழ்நாட்டில் ஒரு பூகம்ப அதிர்வை தரையிருக்கிறதை தேர்தல் முடிவு காட்டும். இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வர்ற கூட்டம் வந்து வர்றாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அதை அப்படியே இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, இது எப்படி ஓட்டாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இது இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தில் இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் வந்திருக்கிற வசதி. கேட்டிங்களா? வாலிபர்கள் அரசியலில் அந்நியமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு கொண்டு வந்திருப்பது தான் தளபதி விஜய் அவருடைய இமாலய சாதனை. இவர்கள் வேறு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா? இப்படி கேட்குறவனுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இவன் வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டுருவானா? படம் எடுக்கிறான், ரிலீஸ் போடுறான்னு சொன்னால் இது இன்னைக்கு இருக்கிற வசதி. எல்லார் கையிலையும் இன்னைக்கு அலைபேசி என்கிற ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு. அதை தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்கு அவன் பயன்படுத்துவது அவனுக்கு உரிமைங்க. இதை போய் குறை சொல்லுகிறவன் எங்கேயாவது கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் அனுமதிக்கணும். இதை தொடர்ந்து அவருக்கு வந்து இந்த பரிசு பொருட்கள் வழங்கப்படுது. அவர் வந்து குழந்தைகளை தூக்கி வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் திட்டமிட்டு எம்ஜிஆர் அவர்களை செஞ்சாங்க, அதை பார்த்து அது மாதிரி திட்டமிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லையே. இங்கே பாருங்கள், விளம்பரம் இல்லை, விளம்பரமே கிடையாது. ஆமாம். போஸ்டர் கிடையாது, தொலைக்காட்சியில் விளம்பரம் கிடையாது, பத்திரிகையில் விளம்பரம் கிடையாது. இதை தாண்டி வருகிற கூட்டம் இந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போகிற கூட்டம். இது பரிசு கொடுப்பாங்க, அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இப்போ நாஞ்சில் சம்பத் போனேன், அந்த இருக்கிற காமராஜர் சிலை எனக்கு பரிசாக தந்தது பொதுக்கூட்டத்தில் பேச போனதுக்கு. இந்த இருக்கிற இது நான் பேச போன கூட்டத்தில் எனக்கு பரிசாக தந்தது. எனக்கே தெரியாது, நான் தலைவர் கூட இருந்து எடுத்த படம் எனக்கு இது பரிசாக தந்தது. அந்த இருக்கிற பாருங்க விசிலு, அது எனக்கு பரிசாக தந்தது. ஒரு சொற்பொழிவாளனாக கூட மேடைக்கு போகிற பொழுது எனக்கே பரிசு கிடைக்கிறதுன்னா தலைவருக்கு என்னெல்லாம் பரிசு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு அன்பின் வெளிப்பாடு அதீதமாக, அது அதீதமான அன்பு தான், அணை கட்ட முடியாத அன்பு, ஆர்த்து வருகிற அன்பு. ஸ்டாலினுக்கு பரிசு கொடுக்கலையா? செங்கோல்கள் அவங்க வாங்கலையா? ஆனால் எங்கள் தலைவருக்கு வந்து ஆத்மார்த்தமாக இயல்பாக ஒரு இது தர்பூசணி பழத்தை எடுத்து எறிகிறாங்க, அது அவருக்கு காலில் போய் விழுது. அப்படி அன்பாக கொடுக்கறது. அப்போ அதீத அன்பினோட மக்கள் கொடுக்குற வெளிப்பாடு தான் அது. இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன மாதிரியான இந்த மாதிரியான ஒரு இந்த கூட்டம் வந்து இந்த ஒரு அன்பு, இந்த அதீத அன்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது, தொடர்ந்து வேற எந்த தலைவர்களுமே அமையலையா? அமையலை. கலைஞருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலான இதுதான் அவருடைய காய் நகர்த்தல், அவருடைய இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அவருடைய ராஜதந்திரம், அவர் பளிச்சென்று சொல்லுகிற பதில்கள், இதெல்லாம் கலைஞருக்கு உரிய சிறப்பம்சம். அது வந்து அவருடைய எழுத்து, அவருடைய பேச்சு எல்லாம் அவரை கொண்டு போய் ஒரு உயர்ந்த இடத்துல நிப்பாட்டியது. ஆனால் இன்றைக்கி தலைவர் விஜய் அவர்களுக்கு அந்த பின்புலமும் இருக்குது. என்ன பின்புலம்? சினிமா பின்புலமும் இருக்குது. அதை தாண்டி ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று கருதுகிறவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற காலம் தந்த ஒரு தலைவனாக அவரை பார்க்கிறார்கள். திமுக அதிமுக தவிர்த்து இன்னொரு ஆட்சி வேண்டும் என்று
கருதிய மக்களுக்கு அவர்கள் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்கத்தான் என்னுடைய வாலிப பருவத்தில் அண்ணன் வைகோ மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு அறிவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. அந்த கனவுக்கு வடிவம் தரத்தான் மிகப்பெரிய செல்வந்தர், 6000 ஏக்கருக்கு அதிபதி, 40 ரூபாய்க்கு ஒரு ஸ்லிப்பர், 4 முழ வேட்டி, அரக்கை சட்டை, ஒரு சின்ன ரெஸ்ட் வாட்ச், லெதர் வாட்ச். ஆனால் அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர், கருப்பை ஒப்புனார், பாஸ்போர்ட் கூட எடுத்துக்கொள்ளாத பௌத்திரமான அரசியல்வாதி, காமராஜர் பெயரை உச்சரித்து வாழ்ந்தவர், வளர்ந்தவர். அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் அதுக்கு தான் தொடங்கினார். அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னா, 5 இடங்கள் பிஜேபி கூட்டணியில் ஒதுக்கப்பட்டு தாமரை சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலைமைக்கு அந்த கட்சியை ஜி.கே. வாசன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஒரு தேசிய பாரம்பரியத்தில் மரபில் வந்த ஜி.கே. வாசன் இது ஒரு தற்கொலைக்கு நிகரான முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறார். இதை ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அமைப்பை விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு ஈகை குணம் கொண்ட ஈழத்து சொந்தங்களின் மீது பரிவு காட்டிய கேப்டன் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கினார். மூன்றாவது ஒரு சக்தி முளைத்துவிடக்கூடாது என்று அக்கறையாக இருக்கிற அதிமுகவும் திமுகவும் அன்னைக்கு டி.ஆர். பாலு இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர், அவர் என்ன செய்துட்டார், அவருடைய வியர்வையில் விளைந்த வெள்ளிக்காசுகளை கொட்டி அவர் கோயம்பேட்டில் கட்டி அந்த மாளிகையை போக்குவரத்திற்கு இடையூறு என்று உடைத்தெறிந்துவிட்டார். அவ்வளவு நெருக்கடியை, மன உளைச்சல், அதிலிருந்து அவர் பிசிக்கலாக வீக்காயிட்டார், உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார். அந்த கட்சியை கொண்டு போய் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு போக்கியத்துக்கு கொடுத்தது மாதிரி திமுகவில் கொண்டு போய் சரண்டர் ஆகிட்டாங்க. அவங்களோட மனநிலை இப்போது சமீபத்தில் ஒரு மேடையில் பார்க்குறோம், திருமாவளவன் அவர்கள் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பேரை அறிவிக்கிறாங்க, மற்ற எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் வைக்கிறாங்க மக்களுக்கு, அவங்க எந்திரிக்காமல் ஒரு மாதிரியான ஒரு நமட்டு சிரிப்போடையே உட்காந்துருக்காங்க. நமட்டு சிரிப்பு மட்டுமல்ல, ஒரு ஆணவ போக்கு அந்த அம்மாட்ட இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை விஜயகாந்த் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தாய்மார் ஒருத்தவங்க கொடியசிச்சு தான் ஆரம்பித்தார் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி மரியாதை கொடுக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் அந்த அந்த தொடங்கின அந்த கட்சி இன்னைக்கு பிரேமலதாவால் அழிக்கப்பட்டு இருக்கா? பிரேமலதாவால் அழிஞ்சு போச்சுங்கிறது தேர்தல் முடிவு சொல்லிடும். அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் கேட்குறேன், ஒரு 0.47, எவ்வளவு? 0.47. அவங்களுக்கு ஓட் பேங்க் அவ்வளவுதான், 6% கீழே. ஆனால் 8 தாண்டியவர் தொல் திருமாவளவன். தொல் திருமாவளவனுக்கு நீ இந்த மரியாதை கொடுக்கலையே. இப்போ 0.5% வாக்கில்லாத பிரேமலதா விஜயகாந்தினுடைய அந்த கட்சிக்கு நாடாளுமன்ற மேலவையை கொடுத்து 10 தொகுதி கொடுத்துருக்க. நாடு முழுக்க கட்சி வைத்திருக்கிற ஒரு களப்பணியாளர் தொல் திருமாவளவன். அழுத்தமான சனாதன எதிர்ப்பில் அக்கறை உள்ள ஆற்றல் மிகுந்த தலைவர். எதை சொன்னாலும் திட்பமாகவும் நுட்பமாகவும் சொல்லுகிற கூர்ந்த அறிவு. அவரை இவ்வளவு கேவலப்படுத்திட்டீங்களே. கேளுங்க, தேமுதிக தொடங்கினாங்களா, அது முடிஞ்சு போச்சா? அதுக்கு பிறகு அந்த கடமையை செய்யத்தான் உலக நாயகன் கமலஹாசன், நிரந்தர இளைஞன். தமிழ்நாட்டில் என்னுடைய சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு உலக அங்கீகாரம் கிடைக்குமானா அது நாளைக்கு வாங்கித்தரப்போகிற வல்லமை உள்ள கலைஞன் என்று நான் நம்பிய அண்ணன் கமலஹாசன் திமுக தீவிர எதிர்ப்பில் தொலைக்காட்சி பெட்டி உடைத்து மக்கள் நீதி மையத்தை மாட மதுரையில் தொடங்கி இன்னைக்கு அந்த கட்சிக்கு 2 இடம், அது உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று நிர்பந்தித்ததால் தேர்தலே புறக்கணித்துட்டார். இப்பொழுது அவர் கையில் இருந்த டார்ச்சை அறிவாலயத்தில் தேடிட்டு இருக்கார். இதை செய்வதற்குத்தான் நாம் தமிழர் இயக்கம்னு ஒரு சில்லறை பெயர் சீமான் கட்சி தொடங்கினான். இப்போ அவருக்கு வாக்கு கிடைக்காதுங்கிறது தெரிஞ்சிட்டு அவர் நேற்றுக்கு பேசுகிறாரு, எனக்கு ஓட்டு போடாட்டாலும் பரவாயில்ல, எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று. இப்படி ஒரு பைத்தியம் பவனி வருவது மாதிரி ஒரு நாலாந்தரமான அரசியலை செய்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் அவர்கள் மீது படிந்திருக்கிற இழிவை போக்குவதற்கு கண்மூடுகிற காலம் வரையிலும்
அறுவை செய்த வயிறு, வயிற்றிலிருந்து டியூப் வைத்துக் கொள்வதற்கு ஒரு பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கெட்டு, சக்கரை நாற்காலியில் உட்கார்ந்து உங்களை இன்னும் நான் சூத்திரனாக விட்டுவிட்டு போகிறேனே என்று கடைசி வரைக்கும் பேசிய பெரியாரை கொச்சப்படுத்துறாங்க. இதற்கு அவன் பிஜேபிட்ட கைக்கூலி வாங்கிட்டு இருக்கான். ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அண்ணாவே ஒரு பல்கலைக்கழகம். அவரை இந்த நாட்டில் போதையில் புலம்புறது மாதிரி அண்ணாவை அவமதிக்கிறான். இவனுக்கு தேர்தலில் நிற்கணும் ஜெயிக்கணுங்கிறதல்ல, ஒரு பிழைப்பு நடத்துகிற ஒரு புறம்போக்கு தான் இந்த நாட்டில் சீமான். இவங்க யாரும் ஜெயிக்கலை. அப்போ அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு இயங்க முடியாத நிலைமைக்கு ஆளாகி வந்ததற்கு பிறகு அந்த மாற்றத்தை தருவதற்கு தமிழ்நாடு ஒரு தலைவனை தேடிக்கொண்டிருந்த பொழுது விஜய் நான் வர்றேன்னு வந்தார். தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அவரை நம்பிக்கையாக பார்க்கிறார். சமீபத்தில் நடந்த புதுச்சேரி எலெக்ஷனில் வந்த அந்த வாக்கு சதவீதம்ங்கிறது வந்து விஜயனுடைய எழுச்சின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் 91% விஜயினுடைய வரவு. ஜனநாயகத்தை விஜய் என்கிற தலைவன் தன்னுடைய சிறகுகளால் அலங்கரிக்கிறான். 91% வாக்குப்பதிவாகி இருக்கு. இதே வாக்குப்பதிவு தமிழ்நாட்டிலையும் நடக்க போகுது. 65 தாண்டி வாக்களித்ததில்லை. அதிமுகவுக்கு போட்டு போட விருப்பம் இல்லை, திமுகவை ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு இருக்கிற வாக்காளர்கள் 35% பேர் இருக்காங்க. அந்த 35 பேரையும் இன்னைக்கு வாக்குச்சாவடியை நோக்கி, ஜனநாயக கோவில் நோக்கி தள்ளி கொண்டு வருகிறார் எங்கள் தகுதி மிகுந்த தலைவர் விஜய் என்பது பாண்டிச்சேரியில் நேற்றைக்கு நிரூபிச்சிட்டாங்க. நாளைக்கு தமிழ்நாட்டில் நிரூபிப்பாங்க. தொடர்ந்து இந்த இளைஞர்களுடைய இந்த படைங்கிறது வந்து அவங்க வந்து பெருசாக கட்சி கொடி ஏந்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இல்லை. பெருசாக வந்து தலைவருக்கான இந்த தலைவருடைய வார்த்தை அலங்காரங்கள் வந்து பெருசாக நமக்கு கிடையாது. அவர் பேசுகிறது ஒரு யதார்த்தமான பேச்சு. இது வரைக்கும் நம்ம சந்தித்த எம்ஜிஆர் இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், அந்த வார்த்தை அலங்காரங்கள் இல்லாத பேச்சு. அதை தாண்டி இவர் ஒரு எமோஷனல் கனெக்ட்டுங்கிறார்களே மக்களோட. எனக்கு உங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது, நான் பேசணும்னு அவசியம் இல்லை ரொம்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி. திரைமொழி அது. திரைமொழிக்கு பெரிய செல்வாக்கு இருக்கும். இது எம்ஜிஆர்கிட்ட இல்லை. எம்ஜிஆர் கூட அவர்களே இவர்களின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசினார். ஆனால் எங்கள் தலைவர் அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. அவர் டைரக்டாக பேசுறதுக்கு வந்துடுறாரு. இந்த திரைமொழி மட்டும் இல்லை, அது என்ன ஆகுதுன்னா ஈஸியாக போய் ரீச் ஆகிடுது. நாஞ்சில் சம்பத்து நான் வந்து அதாவது உயர்ந்த தமிழ்நடை என்னுடைய நட. எனக்கு இந்த கட்சியில் என்னுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளுமா இந்த ஜென்சி தலைமுறைன்னு எனக்கு ஒரு கவலை இருந்துச்சு. ஆனால் அரசியல்படுத்தப்படாத இந்த இளைஞர்கள்னு சொல்கிறாங்களே, இன்னைக்கு நாஞ்சில் சம்பத்தினுடைய பேச்சையும் கூர்ந்து கவனிக்கிறார்கள். அதுதான் இங்கே இப்போ உங்களை மாதிரியும் ராஜ்மோகன் மாதிரியும் மேடைகளில் அலங்காரமான எப்படி சொல்கிறது வசீகரமாக பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் மக்கள்கிட்ட பெருசாக கனெக்ட் ஆகாமல் அந்த மக்களுடைய அந்த ஒரு கம்யூனிகேஷன் பெருசாக ஏற்படுத்த பயிற்சி இல்லாத மேடை பேச்சாளர்களும் இருக்காங்க. இதை ஏற்றுக்கிறாங்களே தாவேக்கா தொண்டர்கள் அப்படிங்கிறத என் பேச்சை ஏற்றுக்கிறாங்களே. இப்போ எங்கள் தலைவருக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க, ஜனநாயகன் வரல. இன்னைக்கு 52 நிபந்தனை விதிக்கிறாங்க. போகிற இடத்துல எல்லாம் இடையூறு, விபத்து இதெல்லாம் நடக்கு. இந்த பொன்ராஜ், நக்கீரன், கோபால் போன்ற அனாதை சவங்களெல்லாம் எங்கள் தலைவரை அழுக்காக்க பார்க்கிறார்கள். இப்படி நிறைய குடைச்சல். தினசரி ஒரு ஆளை ஏவி விட்டுறாரு ஸ்டாலின் எங்கள் மேலே ஏதாவது சொல்ல. இப்படி குடைச்சல் கொடுக்குறாங்க. நான் சொன்ன ஒரு கூட்டத்தில் மலையை குடைந்தால் மண்ணை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மலையை குடைந்தால் வைரம் கிடைக்கும், விண்ணை குடைந்தால் நிலவு கிடைக்கும், கண்ணை குடைந்தால் தெளிவு கிடைக்கும், என்னை குடைந்தால் பேச்சு கிடைக்கும், எங்கள் தலைவர் விஜயை குடைந்தால் வெற்றி கிடைக்கும்னு ஒரு கூட்டத்தில் சொன்னேன். இன்னைக்கு எங்கள் தம்பிமார்கள் இதை ரிங்டோனாக வச்சுருக்கானே. அதனால் அரசியல்படுத்தணும்னு தேவையில்லைங்கிற அளவுக்கு நாங்கள் விழிப்பு உணர்ச்சி பெற்றுவிட்டோம். அதற்கு பெரிய கொள்ளக்காரன் வேலுமணின்னு வருது, எஸ்பி வேலுமணி. பகலை பட்டா போட்டவர். கொரோனா காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து இந்த பூச்சி மருந்து தெளிக்கிறது, அந்த மருந்து தெளிக்கிறதுன்னு சொல்லி பல்லாயிரம் கோடியை எய்த்தவன். 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கான். எவ்வளவு? 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில். மகாராஜாக்களுக்கு கூட அது இல்லை. நேற்று முன்தினம் அம்பானி
மனோகரமான மலையாள மண்ணுக்கு சென்றார். தளிப்பரம்பில் இருக்கிற ராஜராஜேஸ்வரியிடம் கோவிலுக்கு சென்றார். அந்த கோவிலை புனருத்தாரணம் செய்ய 6 கோடி ரூபாய் வழங்கினார். குருவாயூர் சென்றார். குருவாயூரப்பன் கோவிலை புனரமைக்கவும் 100க்கும் மேற்பட்ட யானைகள் இருக்கு. அந்த யானைகளை சங்கிலியில் கட்டி போட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் கட்டப்படாது, அது சுதந்திரமாக உழவணும். அதுக்கு இந்த இடத்த பயன்படுத்துங்கன்னா அதுக்கு இடம் வாங்கி கொடுத்து 12 கோடி ரூபாய் கொடுத்துருக்கார் அம்பானி. அந்த அம்பானிக்கு கூட இவ்வளவு பெரிய வீடு இல்லை, 30,000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு கார்ப்பரேட் கொள்ளைக்காரன் அத்தானி, மோடியின் நண்பன், அவனுக்கு கூட இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பணக்காரனும் கிடையாது வேலுமணி. ஒரு சினிமா வாய்ப்புக்காக சென்னையில் வந்து கோடம்பாக்கத்து கதவுகளை ஒரு காலத்தில் தட்டுனவன். எம்எல்ஏ தங்குறதுக்கு இடம் கிடையாது அவனுக்கு. எம்எல்ஏ ஹாஸ்டலில் வராந்தாவில் படுத்திருந்தவன். நீ 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருந்தான். தொண்டாமுத்தூரில் கேபி சதீஷ்னு ஒரு தம்பி நிற்கிறான். நான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். நான் குனியமுத்தூரில் பேசினேன், செல்வபுரத்தில் பேசினேன், தொண்டாமுத்தூர் மைதானத்தில் நான் பேசினேன். மைதானம் நிரம்பி வழிந்து மைதானத்திற்கு வெளியில் கூட்டம், கட்டுமையான சாடல் தான். எல்லா தொகுதியிலும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. ஆனால் தொண்டாமுத்தூரில் தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்னு பதிவு செய்து அவங்க முகத்திலே கிழிச்சறிஞ்சேன். மக்கள் அப்படி ஆர்வத்தோடு கேட்டாங்க. அதனால் அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் என்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் என்று வாக்காளர்கள் தீர்மானித்து விட்டார்கள். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.